ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் அதில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூவ்மெண்ட், அதாவது ரோ வைஸாக எப்படி மூவ் பண்ணுறது, காலம் வைஸாக எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த முதல் லைனை எம்டிஆர் இன்ஜினியரிங் டைப் பண்ணுறேன். செகண்ட் லைனில் நான் வந்து இப்போது செகண்ட் லைனில் டைப் பண்ணுறதுக்கு நான் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாலும் கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் அதுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்றேன். கீழே நான் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரோவில், அதாவது 1 2ல் என்ட்ரு பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ரைட் சைடில் ஒரு விஷயத்தை நான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நான் ரைட் சைடில் இருக்கிற, அதாவது நம்ம ரைட் மூவ்மெண்ட், அதாவது கீபேடில் இருக்கிற அந்த ரைட் சைடு ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரைட் சைடு வந்துடும். அது ரைட் சைடு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கீபேடில் டேப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் ரைட் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ரைட்டில் ரொம்ப மூவ் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு வந்து லெஃப்டில் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கீபேடில் இருக்கிற அந்த ஆரோ, லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் வரும். அப்படி இல்லைன்னா டேபு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியா இப்போது என்ட்ரமுக்குனா கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருதுன்னு நான் சொன்னேன். ஸோ இதே மேலே ஒரு ஸ்டெப் போகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்ட்ரு, ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்ட்ரு, ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்ட்ரு இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு ரோ வைஸாக அப்வேர்டில் மூவ் ஆகலாம். டவுன்வேர்ட்ஸில் வரணும்னா என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்வேர்ட்ஸில் போகணுன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்ட்ரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் கீபேடில் இருக்கிற டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணாலும் கீழே வரும், அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் அப் போகும். ஸோ இன்கேஸ் ரைட் மூவ் பண்ணணும்னா ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் போகணுன்னா லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மூவ் ஆகும், ஷிஃப்ட்டு ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். ஓகேயா? ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு அலைன்மெண்ட் வைஸ் நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம், அலைன்மெண்ட் வைஸ் எப்படி ஈஸியாக அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரோ வைஸாக ஒரு 3 காலம் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அலைன்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, வீடியோ பிளான், வீடியோ பார்ட் 1, AutoCAD வீடியோ பார்ட் 2, எக்ஸல் வீடியோ பார்ட் 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவர்லேப் ஆன மாதிரி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி முழு இதுவும் தெரியலை. ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து அலைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி அலைன் ஆகும். பட் இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 டேட்டா தான் இருக்குது. பட் இன்கேஸ் எனக்கு ஹியூஜ் டேட்டா, அதாவது இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது அன்டில் இது வரைக்கும் எக்ஸாம்பிள் அதை அப்படியே காப்பி பண்ணி ஃபுல்லாகவே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ இதை எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது அவுட்டரில் வச்சுட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா ஹோல் சிஸ்டமும் செலக்ட் ஆகும். அதுவே அதாவது இங்கே டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் எங்கே டைப் பண்ணியிருக்கீங்களோ அதில் வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அன்டில் எது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஃபுல்லாக அது வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆனால் வந்து இப்படி பண்ணேன், இப்போ வந்து அந்த டாபிக் விடலாம், தேவையான டாபிக் டைவர்ட் ஆகிட்டேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு மேலே வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் ஹோல் ஷீட்டை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலே அங்கே ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல் ஷீட் கிளிக் ஆயிரும். ஹோல் ஷீட் கிளிக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோல் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து 2 விஷயம் சொல்லி கொடுத்துருங்க.
அப்வர்ட்ஸில் வந்து எப்படி மூவ் பண்ணுறது, டவுன்வர்ட்ஸில் நம்ம எப்படி மூவ் பண்ணுறது, ரைட் லெஃப்ட் எப்படி மூவ் பண்ணுறது, டவுன் அந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறது, என்ட்ரு ஷிஃப்ட் என்ட்ரு டேபு ஷிஃப்ட் டேபு. ஸோ இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இதில் வந்து நான் வந்து பார்ட் 1 சொல்லி போட்டேன். பட் கீழே வந்து எனக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வியூஸ்னு கால்குலேட் வச்சுக்கிறேன். சும்மா இவ்வளோ சும்மா வியூஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், டே 1ல் வந்து டே 1 இதில் டேட் போட்டுருவேன். மந்த்னு போட்டுருமா, மே. ஸோ இதில் வந்து மெயின் டைப் பண்ணிட்டேன். இதில் வந்து வியூஸ் வந்து ஒரு 1000. இது வந்து ஓகே, மே வந்து 2ஆம் தேதி இதில் மே இதில் வந்து 2000 அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு அடுத்தடுத்து வரும்போது நான் என்ன பண்ணணும்னா, திருப்பி மே இருக்குல்ல, ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் நம்ம ஜஸ்ட்டு அதில் ட்ராக் பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த கார்னரில் டாட் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டாட்டை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோஃபில்லாக அதுவே வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த 2000 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதையும் ஜஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணால் அப்படியே 2000 வந்துடும். இன்கேஸ் நான் இங்கே வந்து 2000க்கு அப்புறம் இங்கே 2001 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ணிக்கிட்டும் 2000க்கு அப்புறம் 2001ன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லாக 1111 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட்லேயே அன்டில் 2015 வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் ஆகிக்கிறோம். ஸோ இதுவே ஒரு நிமிஷம், இப்போ அந்த 2001 இப்படி போட்டோன்னா, ஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு வந்து இப்படி வரக்கூடாது, ஃபுல்லாகவே 1000 மட்டும்தான் வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 2000 மட்டும்தான் வரணும்னா இதில் ஃபில் த சீரீஸ் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு காப்பி த செல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 2000ம் 2001ம் அப்படியே காப்பி ஆகி எல்லா இடத்துலையும் வந்துடும். இல்லை எனக்கு வெறும் 2000 மட்டும்தான் வேணும்னா 2000ஓட காலத்தை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா 2000 வரும். ஸோ இன்கே இப்போ எனக்கு 2000 எல்லாமே ஸோ எனக்கு வந்து எல்லாமே காப்பி 2000 ஆயிடுச்சு. பட் எனக்கு 2000 வேணால் சீரியஸாக வேணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு ஃபில் த சீரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா 2001 to 2015 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேயா. இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன பேசிக்கான ஒரு 2-3 இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேல்குலேஷன், இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி எனக்கு கீழே டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து காமிக்கணும். ஓகே. ஸோ இதையும் நம்ம வந்து 2-3 மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, இங்கே ஈக்குவல் டு டைப் பண்ணி சம்முன்னு போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டேன், ஈக்குவல் டு சம்மு ப்ராக்கெட் போட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து அதோட சம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், சம்முன்னு ஈக்குவல் டு போட்டு சம்முன்னு டைப் பண்ணி அதில் நம்ம என்னென்ன சம் பண்ண போகிறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு விட்டோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இதெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று வருது இல்லை, இது வந்து குயிக் அனாலிசிஸ் டேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் டேப்பில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் சார்ட்ஸ் டோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த டோட்டல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் சம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சம்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேல்குலேட் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ கேஸ் இங்கே வந்து நான் சும்மா ஒரு டிஜிட்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன், 1000. இதை ஃபுல்லாக அப்படியே ட்ராப் பண்ணி இங்கே போட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் அந்த சம்மை வந்து திருப்பியும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் குயிக் அனாலிசிஸ் டேப் போகிறேன், டேபிள் போயிட்டு எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தது கரெக்டாக ரோவில் வந்து, அதாவது காலமில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி நம்மளுக்கு காலமில் காமிச்சது. ஸோ இப்போ எனக்கு வந்து ரோ வைஸாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே சம்முன்னு பாட்டு இங்கே இதுவே காமிக்கிது பாருங்கள். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா
இந்த மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் இங்கே உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே காமிக்கணும் அப்படின்னா இந்த டோட்டல் இந்த சம்மை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சம்மோட எனக்கு வந்து வேல்யூவும் வந்து காலம் எல்லாம் கூட்டி ரோவில் வேல்யூ வரணும். இது வந்து எவ்ரி ரோவையும் கூட்டி ஒரு காலமில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சரி, அந்த ஃபார்முலாவில் அந்த இந்த ஆப்ஷன் டோட்டலில் சம்முன்னு சொல்லிட்டு இந்த கார்னர் எல்லோ கலர் ஹைலைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த டேப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரியா நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது, ஸோ அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு டோட்டல்ஸ் ஆவரேஜ் கவுண்ட் பண்ணியிருக்கேன் கீழே. அதாவது இது எல்லாத்துக்கும் சேர்த்து கீழே ஒரு ஆவரேஜ். அதே இது திருப்பி டோட்டல்ஸ் போயிட்டு காலம் வைஸாக நான் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஆவரேஜ் மாற்றி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆவரேஜ் போடணும். செலக்ட் பண்ணிட்டு டோட்டல்ஸ் ஆவரேஜ் போட்டோன்னா எனக்கு ஆவரேஜாக எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத இந்த டேப்பில் வந்து எனக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு, ரொம்ப போகும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் பார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வெறும் குட்டியான பேசிக் ஐட்டம்ஸ் தான். இதுக்கடுத்து வர வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ளதில் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.